ஒரு ஆத்தங்கரையில் சின்சான் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு வா சுமரசனுக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். தெரியாதப்பா என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே கல்லை தூக்கி போடுறா. இது பார்த்தோன்னே சின்சான் என்ன இவ்வளோ பெரிய பலசாலியா அப்படின்னு சின்சான் சொல் சீனில் இந்த பக்கம் தாத்தா ஹீமன் அடிக்க விளையாட்டு காமிச்சிட்ருக்காரு. எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. அப்படியே மிக்ஸி சொல்கிறான், என்ன ஹாரி இன்னும் சின்சானை காணுமே, நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு புதற்குள்ள சத்தம் வருது. அது வேறு யாரும் இல்லை, சின்சானும் அந்த பொண்ணும் தான். இதை பார்த்தோன்னே ஏண்டா இங்கெல்லாமடா வருவீங்க, எப்போ பார்த்தாலும் பயன்படுத்திட்டே இருக்காது சின்சான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமே ஹாரி ஃபஸ்ட்டு அவங்க டான்ஸை நிறுத்துங்க, பார்க்க சதிக்கலை அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணை வச்சுட்டு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம், ஆமாம்மா நீனும் சாப்பிடு, உன் பேர் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப சாப்பிட்றா, ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். இது பார்த்தவரை என்ன இந்த சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்படி நெக்ஸ்ட் சீனில் சின்சான் நீ ஏன் சாப்பிடாத ஏன்ட்டு எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹாரி கூட அவள் சும்மா ரெஸ்டிங் பண்ண விரும்புகிறா. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் தண்ணி நினச்சிட்டு வந்திருக்கா. எதுக்காக தண்ணி நினச்சிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் ஹாரி ஓங்கி விட்றா. ஹாரி போயிட்டு அங்கேயோ பறந்துட்டு வந்துடுறான். அப்படி நெக்ஸ்ட் சீனில் என்னை ஏன் எப்போதுமே இங்கெல்லாம் இருப்பீங்களா, இந்த அவங்களோட வீடா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. அப்படி நெக்ஸ்ட் சீனில் ஆமாம் நீங்கள் எப்போதும் இங்கெல்லாம் தங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமான்னு சொல்கிறா. அப்படியே அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் குறும்பு பண்ணிட்டு ஓடி போயிடுற அப்படின்னு திட்டுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இல்லை அங்கிள் இவ ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் சின்சான் ஹர்ட் ஆகாமல் பேசினதுனால அவள் வாட்டர் மெலன் எடுத்து உடச்சிட்றா. இது பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. அப்படியே எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. எப்படி நெக்ஸ்ட் சீனில் சின்சான் நைட் ரொம்ப வருத்தப்படுறான், நம்ம அப்படி தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ சின்சான் ஒரு லேக் போயிட்டு என்னமோ வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் கீழே உருவம் போல் அந்த பொண்ணு காப்பாற்றிடுறான். இதை பார்த்தோன்னே சின்சான் ரொம்ப ஜாலி பண்ணுறான். திருப்பியும் 2 பேர் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க. சின்சான் எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீ தான் சொன்னியே நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டோன்னு சின்சான் எதுக்குன்னு தெரியும், உன்னை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி சொன்னோடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன என்னை பற்றி தெரியும், நான் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சின்சானும் அவனோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஆரம்பிக்கிறான். சின்சான் அந்த ஆமையை எப்படிலாம் பார்த்தா அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது சின்சானு அந்த ஆமைக்கும் உள்ள பாண்டு எல்லா இன்சிடென்ட்மே சொல்கிறான். இதை கேட்டோடனே அவளுக்கும் உனக்கு ஆமை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறான். அப்படியே எங்கள் சண்டைலாம் சமாதானமாகி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் திருப்பியும் அந்த பொண்ணோட அம்மா அப்பா சின்சானோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொன்று பிளேஸில் ஒரு 3 பசங்க அந்த ஏரியாவை ரொம்ப குப்பைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே ரொம்ப விளையாண்டுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக நெருப்பப்பட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹாரிக்கு ரொம்ப கோவமாயிடுது. இது மிக்ஸி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அவங்களே பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களும் க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த 3 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே திடீர்னு அவங்க கட் ஆகிடுறது. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அவங்க க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா அந்த குடும்பத்தை காணும். அப்படியே ஷீரோ ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குது. லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் என்ன இருக்குன்னா, நாங்கள் போகிறோம், எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பாய் சின்சான் அப்படின்னு லெட்டரில் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே சின்சான் ரொம்ப வருத்தப்படுறான். அதுவும் இல்லாமல் அவங்களுக்காண்டி ரொம்ப ஃபிஷ்ஷு அப்படிலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஆனால் வருத்தப்படுறான் சின்சான். என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துக்கலாமே சொல்லிட்டு வருத்தப்படுறான். அப்படியே அந்த இடத்துல அந்த பொண்ணு பேர் சொல்லி கத்தி கூப்பிட்றான். நம்ம 2 பேர் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நெக்ஸ்ட்டு சம்மர் கேம்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே கிளம்புறாங்க. சின்சான் ஃபேமிலி எல்லாமே போகிறாங்க. அப்படியே போகும்போது அங்கே ஒரு ஆமை நேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கு. இதில் என்ன புரியுதுன்னா அந்த 3 பேருமே ஒரு ஆமை அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடில் இந்த 3 பேருமே ஆமை அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்கான இதை கொடுக்குறாங்க. ஆனால் எந்த ஃபேஸும் காமிக்கல. பட் இந்த எபிசோடில் 3 பேருமே ஆமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எபிசோட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு மிஸ்டேக்கான ஒரு வாய்ஸ் ஓவர் புக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.